இந்த வீக்கெண்ட் ஒரு டிஃப்ரெண்டான சினிமா பார்க்கணும்னு இருக்கீங்கன்னா, இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. திஸ் இஸ் மை வீக்லி ரெக்கமெண்டேஷன் எபிசோட் 2. படத்தோட ஹீரோ பிரதாப், அவர் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பூர்வீக நிலத்த வித்து காசு பார்க்கலாம்னு சொல்லி அந்த நிலம் இருக்கிற ஊருக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு கோல்ட் மைனிங் கம்பெனி வந்து அந்த ஊரையே அழிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ பிரதாப் வந்து மக்கள் சைடு போய் நிக்காம அந்த கோல்டு கம்பெனி சைடு போய் நின்னோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல போய் நிக்கிறாங்க. இயற்கைக்கும் தங்கத்துக்கும் நடக்கிற போராட்டத்துல அந்த ஊருக்கு அடுத்தடுத்து அதிக சாபங்கள் வந்து சேருது. சித்திரமான சாபம். பாடிட்டு இருக்கோமா நிஜமா பாடிட்டு இருக்கோமா. மக்களுக்கு வர சாபம்லாம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஜாலியாகவும் என்கேஜிங்காகவும் தான் இருக்கு. ஆனா அந்த மக்களுக்கு அப்படி இருக்கிறது இல்ல. படத்தோட கடைசியில மக்கள் வந்து இயற்கை பக்கம் நிக்கிறாங்களா இல்ல அவங்களோட பேராசை காரணமாக அவங்களே அழிஞ்சு போறாங்களான்றதுதான் கதை. இந்த படம் மூலியமா ஏஜுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்காரு 94 இயர்ஸ் ஓல்டான இந்த படத்தோட டைரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். நீங்க ஒரு நல்ல மியூசிக்கல் ஃபேண்டசி காமெடி அதுலயே மாரல் ஸ்டோரியோட ஒரு படம் பார்க்கணும் ஃபேமிலியோட நினைச்சா இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். இந்த மாதிரி மூவிஸ் புக்ஸ் பத்தி பேசுறது கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஸ்டோரிஸ் வித் இவான்.